வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நாம் நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி அருகிலுள்ள அக்ரஹார மேட்டுப்பட்டி என்ற ஊரில் அமைந்துள்ள சிவன் கோவிலை சுற்றி பார்த்து கொண்டே கோவிலினுடைய சிறப்பை அறிந்து கொள்ளலாம். அக்ரஹார மேட்டுப்பட்டி என்பது தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்டத்தில் வளையப்பட்டிக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமமாகும். இங்கு பெரும்பாலான மக்கள் ஐயர்களாக இருந்ததால் ஐயர்களிடமிருந்து அக்ரஹார மேட்டுப்பட்டி என்ற பெயர் வந்தது. இந்த கிராமத்தில் ஒரு சிவன் கோவில், அதாவது ஸ்ரீ சிவகாம சுந்தரி உடனுரை ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் கோவில் மற்றும் கோதண்ட பெருமாள் கோவிலும் உள்ளது. தமிழகத்தில் உள்ள சிவன் கோவில்கள் சிலவற்றில் ஆண்டுதோறும் குறிப்பிட்ட நாட்களில் கருவறையில் உள்ள சிவலிங்கத்தின் மீது சூரியனின் நேரடி ஒளி பட்டு ஜொலிக்கும். இந்த நிகழ்ச்சியை சூரிய வழிபாடு என்று சொல்வார்கள். சூரிய கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது படும் நேரத்தில் வழிபடுவது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் என்பதும் ஐதீகம். இந்த சிதம்பரேஸ்வரர் கோவிலில் சிவகாமியம்மன் சமேதரராக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் சிவன். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் சூரிய வழிபாடு நடந்து வருகிறது. இக்கோவில் நுழைவு வளைவுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. நுழைவு வளைவில் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் ஸ்டக்கோ படங்கள் உள்ளன. கருவறையை நோக்கிய பிரகாரத்தில் நந்தியும் பலிபீடமும் காணப்படுகின்றன. கருவறையில் கருவறை, அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம் உள்ளது. மூலஸ்தானம் சிதம்பரேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டு கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அவர் கருவறையில் லிங்க வடிவில் வீற்றிருக்கிறார். இந்த கோவிலில் தக்ஷணாமூர்த்தி, பிரம்மா, லிங்கோத்பவா மற்றும் துர்க்கை ஆகியவை கருவறை சுவரை சுற்றி அமைந்துள்ள கோஷ்டமூர்த்திகளாகும். சண்டிகேஸ்வரர் சன்னதியை அவரது வழக்கமான இடத்தில் காணலாம். தாயார் சிவகாமி என்று அழைக்கப்படுகிறார். அவள் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் வீற்றிருக்கிறாள். கருவறைக்கு இடதுபுறம் உள்ள மகா மண்டபத்தில் இவரது சன்னதி அமைந்துள்ளது. விநாயகர், சுப்பிரமணியர் சன்னதிகளும் அவரது மனைவிகளான வள்ளி, தேவசேனா, பைரவர், சூரியன் மற்றும் சந்திரன் ஆகியோருடன் கோயில் வளாகத்தில் காணலாம். இக்கோவிலில் பிரதோஷ வழிபாடு மாதம் சிறப்பாக நடைபெறுகிறது. சிவன் ராத்திரியும் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. இன்று ஐப்பசி பௌர்ணமி சிறப்புடன் அன்னாபிஷேகத்தில் சிவன் காட்சியளிக்கிறார். அதை தரிசித்துக் கொண்டே கோவிலின் சிறப்புகளை நாம் அறிந்து கொண்டோம். இதே போல மற்றொரு கோவிலின் சிறப்போடு நான் உங்களை பிறகு சந்திக்கிறேன். இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்ங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள், ஆன்மீக கதைகள், தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரிவா மகிமை, மகாபெரிவா அருள்வாக்கு, ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.